என்னதான் ஈஸியாக இருக்குன்னு இன்ஸ்டன்ட் மசாலாஸ் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி புளிப்பும் காரமும் கலந்த மாதிரி ஒரு யூனிக் மசாலா அரைச்சி நாகர்கோவில் பொரிச்ச மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் ஒரு பாதி லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொடி ரோகு மீன் எடுத்திருக்கேன். இந்த பொடி மீனில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் மசாலாஸ் போட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே உருட்டும். இங்கே ஒரு பேனில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அப்படியே இப்படி தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு தூள் உரிக்காமல் தட்டி எடுத்து அதையும் இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் நான் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷை இப்படி ஒன்றுன்னா லைனாக அடுக்கிடுவாங்க. அவ்வளோதான். இது நல்லா வந்து ஒரு சைட் குக் ஆகட்டும். ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா மீன் குக் ஆகி நல்லா செவந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா செவந்து ஃபிஷ் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட நாகர்கோவில் பொரிச்ச மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்பைஸியாக டேங்கியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.